ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th 17th சாப்டர் பார்க்க போகிறோம், வீர் குவர் சிங். ஸோ நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா 1857 ஆரம்பிச்சது. அண்ட் அதுதான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வீர் குவர் சிங். அவரும் நம்மளோட இந்தியன் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அண்ட் கான்ட்ரிபியூட்டும் பண்ணார். அவரோட ஸ்டோரி தான் நம்ம இந்த சாप्टरல பார்க்க போறோம். सो लेट्स स्टार्ट दी चैप्टर। आपने सुभद्रा कुमारी चौहान की कविता झांसी की रानी छठी कक्षा में पढ़ी होगी। इस कविता में ठाकुर कुंवर सिंह का नाम भी आया है। आपको कविता की पंक्तियां याद आ रही होगी। एक बार फिर से इन पंक्तियों को पढ़िए। सो இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சுபத்ரா குமாரி சௌஹான் எழுதின கவிதா झांसी की रानी நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். இந்த போயம்ல ठाकुर कुंवर सिंगோட பேரும் வந்திருக்கு. சோ அந்த லைன்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு அடி படிச்சு பார்க்கலாம். इस स्वतंत्रता महायज्ञ में कई वीरवर आए काम, नाना धुंधु पंत तातिया चतुर आजिमुल्ला सरनाम, अहमद शाह मौलवी ठाकुर कुंवर सिंह सैनिक अभिराम, भारत के इतिहास गगन में अमर रहेंगे जिनके नाम. சோ இந்த லைன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், ठाकुर कुंवर सिंगோட பேரும் வந்திருக்கு. यहाँ स्वतंत्रता संग्राम के उसी वीर कुंवर सिंह के बारे में जानकारी दी जा रही है. ஸோ இங்க நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், சங்கிராமனா ஸ்ட்ரகிள். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ல பார்ட்டிசிபேட் பண்ண அதே குவர் சிங்கை பத்தி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. सन 1857 के व्यापक सशस्त्र विद्रोह ने भारत में ब्रिटिश शासन की जड़ों को हिला दिया. ஸோ சசஸ்திரனா ஆர்ம்டு, அதாவது வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி, வித்ரோஹ் அப்படின்னா ரிபெல், சாசன் அப்படின்னா டு ரூல். ஸோ வித்ரோஹனா ரிபெல், அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு ரூலுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்றது, அவங்களை எதிர்த்து நிக்கிறது தான் ரிபெல்னு அர்த்தம். ஸோ 1857லயுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வெப்பன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நின்னாங்க. सो इதை பார்த்து ब्रिटिशर्स ரொம்ப பயங்கரமா ஆடி போயிட்டாங்க. भारत में ब्रिटिश शासन ने जिस दमन नीति को आरंभ किया उसके विरुद्ध विद्रोह शुरू हो गया था. दमन नीति அப்படின்றது என்னன்னா, ஒருத்தரை அடக்கி வச்சு அவங்கள ரூல் பண்றது. அதாவது நம்ம இந்தியன்ஸை கூட பிரிட்டிஷர்ஸ் அப்படிதான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலுக்கு அகெயின்ஸ்டா இந்தியால நிறைய இடத்துல रिवोल्ट स्टार्ट आयिरुच्चु. मार्च 1857 में बैरकपुर में अंग्रेजों के विरुद्ध बगावत करने पर मंगल पांडे को 8 अप्रैल 1857 को फांसी दे दी गई. सो 1857 மார்ச்ல பேரக்பூர் என்ற ஒரு இடத்துல பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நின்னதுனால, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ரிபெல் பண்ணதுனால மங்கள் பாண்டேக்கு 8 अप्रैल 1857க்கு तूक दंडனை கொடுத்துட்டாங்க. फांसीன்றது என்ன, तूक दंडனை. 10 मई 1857 को मेरठ में भारतीय सैनिकों ने ब्रिटिश अधिकारियों के विरुद्ध आंदोलन किया और सीधे दिल्ली की ओर कूच कर गए. सो 10th मई 1857க்கு நம் இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, மேரட்ல பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க மேரட்ல இருந்து தில்லிக்கு ஆன் மார்ச், அதாவது நடந்தே வந்தாங்க. सो कूच அப்படின்னா தான் ஆன் மார்ச். दिल्ली में तैनात सैनिकों के साथ मिलकर 11 मई को उन्होंने दिल्ली पर कब्जा कर लिया और अंतिम मुगल शासक बहादुर शाह जफर को भारत का शासक घोषित कर दिया. सो तैनात அப்படின்னா போஸ்டட் and கப்சானா டு டேக் ஓவர், கோஷித் அப்படின்னா டு அனௌன்ஸ். ஸோ இங்க நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் மேரட்ல இருந்து கிளம்புனாங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி டெல்லியில போஸ்டடா இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து 11th மேக்கு டெல்லியை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டெல்லியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் முகல் ரூலர் பஹாதுர் ஷா ஜஃபரை இந்தியாவோட ரூலரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. यह विद्रोह जंगल की आग की भांति दूर दूर तक फैल गया. सो இந்த ரிபல் ஒரு காத்து தீ மாதிரி இந்தியாவோட மற்ற பார்ட்ஸ்லயுமே பரவிருச்சு. அதாவது இந்த ரிபல் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்தது, ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்து இந்தியால இருக்கிற மற்ற பார்ட்ஸ்லயுமே நிறைய பேரு பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. कई महीनों तक उत्तरी और मध्य भारत के विस्तृत भूभाग पर विद्रोहियों का कब्जा रहा. ஸோ வித்ரோஹ் அப்படின்னா ரிபெல்னு பார்த்தோம் இல்லையா, வித்ரோஹினா ரிபெலியன்ஸ், யார் ரிபெல் பண்றாங்களோ. ஸோ அதுக்கப்புறம்
நிறைய மாசம் வரைக்கும் என்னன்னா இந்த நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவோட वाइड ஏரியாவை வந்து இந்த ரிபெலியன்ஸ் வந்து कैप्चर பண்ணிட்டாங்க. दिल्ली के अतिरिक्त जहां अत्यंत भीषण युद्ध हुआ वे केंद्र थे कानपुर, लखनऊ, बरेली, बुंदेलखंड और आरा. सो दिल्लीயை தவிர வந்து மத்த நிறைய இடத்துல வந்து பயங்கரமா வார் நடந்தது. ஸோ யுத்தனா வார் அண்ட் அந்த சென்டர்ஸ் எதுனா कानपुर, लखनऊ, बरेली, बुंदेलखंड एंड आरा. इसके साथ ही देश के अन्य कई भागों में भी स्थानीय विद्रोह हुए. லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற சென்டர்ஸை தவிர இந்தியாவோட மற்ற நிறைய பார்ட்ஸ்ல வந்து லோக்கல் வாரும் நடந்தது. विद्रोह के मुख्य नेताओं में नाना साहेब, तात्या टोपे, बख्त खान, अजीमुल्ला खान, रानी लक्ष्मीबाई, बेगम हजरत महल, कुंवर सिंह, मौलवी अहमदुल्ला, बहादुर खां और राव तुलाराम थे. ஸோ இந்த ரிபலுக்கு மெயினான லீடர்ஸ் யாருன்னா நான் இப்போ படிச்சேன் பார்த்தீங்களா, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த विद्रोह मेन लीडर्स. 1857 का आंदोलन स्वतंत्रता प्राप्ति की दिशा में एक दृढ़ कदम था. ஸோ இந்த 1857ல நடந்த இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம इंडिपेंडेंस टुवर्ड्स द इंडिपेंडेंस को ஒரு ஸ்ட்ராங்கான स्टेप இருந்தது. आगे चलकर जिस राष्ट्रीय एकता और आंदोलन की नींव पड़ी उसकी आधार भूमि को निर्मित करने का काम 1857 के आंदोलन ने किया. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நேஷனல் இன்டகிரேஷன் அண்ட் மூவ்மெண்ட் நிறைய ஸ்டார்ட் ஆச்சு. ராஷ்ட்ரிய ஏக்தானா நேஷனல் இன்டகிரேஷன், அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து 1857ல நடந்த அந்த मूवमेंट था. भारत में सांप्रदायिक सद्भाव को बढ़ाने की दिशा में भी इस आंदोलन का विशेष महत्व है. सांप्रदायिक सद्भाव அப்படின்னா கம்யூனல் ஹார்மனி. ஸோ இந்தியாவில் வந்து இந்த கம்யூனல் ஹார்மனி கொண்டு வரதுக்கு மெயின் ரீசனுமே வந்து இந்த 1857ல நடந்த मूवमेंट था. दैट प्लेज अ वेरी इंपॉर्टेंट रोल. 1857 के आंदोलन में वीर कुंवर सिंह का नाम कई दृष्टियों से उल्लेखनीय है. सो 1857ல நடந்த இந்த மூவ்மெண்ட்ல வந்து कुंवर सिंगோட பேர் வந்து डिफरेंट एंगल्सல வந்து मेंशन பண்ணிருக்காங்க. कुंवर सिंह जैसे वयोवृद्ध व्यक्ति ने ब्रिटिश शासन के खिलाफ बहादुरी के साथ युद्ध किया. सो वयोवृद्धனா ரொம்ப வயசானவர். सो कुंवर सिंह மாதிரி ஒரு வயசான पर्सन வந்து ब्रिटिश रूल के अगेंस्ट ரொம்ப ब्रेवा அவர் சண்டை போட்டாரு. वीर कुंवर सिंह के बचपन के बारे में बहुत अधिक जानकारी नहीं मिलती. कहा जाता है कि कुंवर सिंह का जन्म बिहार में शाहाबाद जिले के जगदीशपुर में सन 1782 ईस्वी में हुआ था. सो कुंवर सिंगோட சைல்ட்ஹுட் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பச்சப்பன்னா சைல்ட்ஹுட். பட் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா குவர் சிங் வந்து பீகார்ல ஷாஹாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஜகதீஷ்பூர் என்ற இடத்துல 1782 பிறந்தாரு. उनके पिता साहबजादा सिंह जगदीशपुर रियासत के जमींदार थे, परंतु उनको अपनी जमींदारी हासिल करने में बहुत संघर्ष करना पड़ा. ஸோ அவங்களோட அப்பா வந்து ஜகதீஷ்பூர் ஸ்டேட், ரியாசட்ன்றதுனா பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸோ ஜகதீஷ்பூர் ஸ்டேட்டோட லேண்ட்லார்டா இருந்தாரு. பட் அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க திருப்பி வாங்கறதுக்காக பயங்கரமா स्ट्रगल பண்ணாங்க அவரு. पारिवारिक उलझनों के कारण कुंवर सिंह के पिता बचपन में उनकी ठीक से देखभाल नहीं कर सके. पारिवारिक उलझनोंனா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலிக்குள்ள நிறைய சிக்கல் இருந்ததுனால குவர் சிங்கோட அப்பா வந்து அவரை வந்து சின்ன வயசுல சரியா கவனிக்கல, அவங்கள ஒழுங்கா टेक केयर பண்ணல. जगदीशपुर लौटने के बाद ही वे कुंवर सिंह की पढ़ाई लिखाई की ठीक से व्यवस्था कर पाए. ஸோ லேண்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்ப வாங்கின பிறகு ஜகதீஷ்பூர் ரிட்டர்ன் ஆன பிறகு தான் குவர் சிங்கோட அப்பானால வந்து அவரோட எஜுகேஷன், पढ़ाई लिखाई ना एजुकेशन பத்தி अरेंजमेंट्स பண்ண முடிஞ்சது. कुंवर सिंह के पिता वीर होने के साथ साथ स्वाभिमानी एवं उदार स्वभाव के व्यक्ति थे. तो कुंवर सिंगோட அப்பா வந்து ஒரு வீரமான பர்சன் அண்ட் along with that அவர் வந்து ஒரு स्वाभिमानी. स्वाभिमानीனா வெரி செல்ஃப் ரெஸ்பெக்டட் and उदारना जनरस அப்படின்னா தாராள மனசு இருக்கிறவர். उनके व्यक्तित्व का प्रभाव कुंवर सिंह पर भी पड़ा. ஸோ व्यक्तित्वனா पर्सनालिटी. ஸோ அவங்களோட அந்த पर्सनालिटीயோட எஃபெக்ட் வந்து कुंवर सिंह மேலேயும் இருந்தது. அதாவது कुंवर सिंह அவங்க அப்பா மாதிரியே ஒரு स्वाभिमानी और उदार पर्सना இருந்தாரு. कुंवर सिंह की शिक्षा दीक्षा की व्यवस्था उनके पिता ने घर पर ही की. सो कुंवर सिंगோட एजुकेशन எல்லாமே அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா வந்து வீட்லயே பண்ணாரு. वही उन्होंने हिंदी, संस्कृत और फारसी सीखी. सो कुंवर सिंगோட அப்பா வந்து வீட்லயே
குவர் சிங்க்கு ஸ்கூலிங்க்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கேயே தான் அவர் வந்து ஹிந்தி, संस्कृत एंड फारसी लैंग्वेज கத்துக்கிட்டாரு. परंतु पढ़ने लिखने से अधिक उनका मन घुड़सवारी, तलवारबाजी और कुश्ती लड़ने में लगता था. ஆனா குவர் சிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத தவிர வந்து அவரோட மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து குட்சவாரினா ஹார்ஸ் ரைடிங், तलवारबाजी स्वाड फाइट कत्ती चंडा एंड कुश्ती रेसलिंग. सो இந்த மாதிரி விஷயத்துல தான் அவர் ரொம்ப इंटरेस्टेड இருந்தாரு. बाबू कुंवर सिंह ने अपने पिता की मृत्यु के बाद सन 1827 में अपनी रियासत की जिम्मेदारी संभाली. सो 1827ல அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு குவர் சிங் வந்து அவங்க அப்பாவோட பிரின்ஸ்லி ஸ்லேட்டோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டாரு. उन दिनों ब्रिटिश हुकूमत का अत्याचार चरम सीमा पर था. चरम एक्सट्रीम लेवल एंड अत्याचार அப்படினா atrocity. सो ड्यूरिंग दैट टाइम வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட atrocity வந்து एक्सट्रीम लेवलல இருந்தது. इससे लोगों में ब्रिटिश हुकूमत के खिलाफ भयंकर असंतोष उत्पन्न हो रहा था. असंतोष ना अनहैप्पीनेस. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்க மேல பயங்கர கடுப்புல இருந்தாங்க. कृषि उद्योग और व्यापार का तो बहुत ही बुरा हाल था. सो कृषि अग्रिकल्चर उद्योग और व्यापार कंपनीज एंड बिजनेस எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட கண்டிஷனே ரொம்ப வஸ்டா இருந்தது. बुरा हाल ना वर्स्ट. रजवाड़ों के राज दरबार भी समाप्त हो गए थे. सो நம்ம இந்தியால இருக்கிற கிங்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கிங்டமும் அவங்கள விட்டு போயிருச்சு. भारतीयों को अपने ही देश में महत्वपूर्ण और ऊंची नौकरियों से वंचित कर दिया गया था. ஸோ இந்தியன்ஸ்க்கு நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை பொசிஷனில் இருக்கிற ஜாப்ஸ் வந்து கொடுக்காம இருந்தாங்க. அதுலேருந்து அவங்கள தள்ளி வச்சிருந்தாங்க. इससे ब्रिटिश सत्ता के विरुद्ध देशव्यापी संघर्ष की स्थिति बन गई थी. ஸோ இதனால வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நேஷன் வைட், தேஷ்வியாபினா நேஷன் வைட்ல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ऐसी स्थिति में कुंवर सिंह ने ब्रिटिश हुकूमत से लोहा लेने का संकल्प किया. लोहा लेना அப்படின்றது ஒரு முஹாவரா அப்படின்னா டு கம்பீட். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல குவர் சிங் என்ன பண்ணாரு, அவரும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டா கம்பீட் பண்றதுக்கு அவரும் ரெடி ஆயிட்டாரு. அவரு வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டாரு. संकल्पना रेजोल्यूशन. जगदीशपुर के जंगलों में बसुरिया बाबा नाम के एक सिद्ध संत रहते थे. ஸோ ஜகதீஷ்பூரோட ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பசூரியா பாபா பேர்ல வந்து ஒரு संत இருந்தாராங்க. उन्होंने ही कुंवर सिंह में देशभक्ति और स्वाधीनता की भावना उत्पन्न की थी. तो देशभक्तिன்றது வந்து பேட்ரியாட்டிசம், स्वाधीनताன்றது இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவர்னால தான் வந்து कुंवर सिंगோட மனசுல வந்து देशभक्ति அண்ட் स्वाधीनताவோட தாட்டே வந்தது. उन्होंने बनारस, मथुरा, कानपुर, लखनऊ आदि स्थानों पर जाकर विद्रोह की सक्रिय योजनाएं बनाई. அதுக்கப்புறம் குவர் சிங் என்ன பண்ணாரு, இந்த பனாரஸ், மதுரா, கான்பூர், லக்னவ் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அங்க ரிபெல்க்கு ஆக்டிவ் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. वे 1845 से 1846 तक काफी सक्रिय रहे और गुप्त ढंग से ब्रिटिश हुकूमत के खिलाफ विद्रोह की योजना बनाते रहे. ஸோ அவர் வந்து 1845லேருந்து 1846 வரைக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். சக்ரியனா ஆக்டிவ் அண்ட் குப்தனா சீக்ரெட்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிளானிங் பண்ணிகிட்டே இருந்தார். उन्होंने बिहार के प्रसिद्ध सोनपुर मेले को अपनी गुप्त बैठकों की योजना के लिए चुना. ஸோ அவர் வந்து பீகாரில் நடக்கிற ஒரு ஃபேமஸான மேலான ஃபேர், சோன்பூரில் நடக்கிற ஒரு ஃபேரை தான் வந்து அவங்களோட சீக்ரெட் मीटिंग्सக்காக தேர்ந்தெடுத்தார். सोनपुर के मेले को एशिया का सबसे बड़ा पशु मेला माना जाता है. ஸோ பशु மேலா அப்படின்றது என்னன்னா அனிமல் ட்ரேடிங், அதாவது சந்தை, அனிமல்ஸ் அங்கே விற்கிறது வாங்கிறது நடக்கும். ஸோ சோன்பூரோட மேலா தான் வந்து அந்த டைமில் ஏஷியாவோட ஒரு பெரிய பशु மேலாவாக இருந்தது. यह मेला कार्तिक पूर्णिमा के अवसर पर लगता है. ஸோ இந்த மேலா வந்து கார்த்திக் மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். यह हाथियों के क्रय विक्रय के लिए भी विख्यात है. विख्यातனா ஃபேமஸ். ஸோ இந்த மேலா வந்து एलिफेंट्सोட क्रय विक्रयना बाई एंड सेल मार्केटिंग இது फेमस. इसी ऐतिहासिक मेले में उन दिनों स्वाधीनता के लिए लोग एकत्र होकर क्रांति के बारे में योजना बनाते थे. ஸோ ऐतिहासिकனா ஹிஸ்டாரிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேலால தான் வந்து அந்த டைமில் வந்து இந்தியன்ஸ் வந்து அசம்பிள் ஆகி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்காக பிளானிங் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் எப்படி ரெசல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்கே தான் பிளானிங் நடக்கும். கிராந்தி அப்படின்னா ரெவல்யூஷன்.